வீட்டு டிரைவரா இருக்கிற எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு விட்டவனையும் முக்காவாசி பேர் ஊருக்கு போயிடுவாங்க. அதுலயும் சில பேர் குடும்ப கஷ்டத்துக்காக இங்கே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வேலை கம்மியா இருக்குன்னு கிடையாது. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சாயந்தரம் 4 மணி அளவுல மேடம் போன் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேடத்தையும் 3 பொண்ணுங்களையும் அழைச்சு கொண்டு வந்து மேடத்தோட அம்மா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு வண்டியில பெட்ரோல் தீந்து போனதுனால வரும்போதே ஓனர்கிட்ட பெட்ரோலுக்கு காசு வாங்கிட்டேன். இத்துல வந்து 10 தினாருக்கு பெட்ரோல் அடிக்க சொல்லிட்டு 4 வருஷமா இந்த வீட்டுல நான் வேலை பார்க்கறேன். இது வரைக்கும் என்னோட ஓனர் எதுக்குமே என்கிட்ட பில்லுனே கேட்டது கிடையாது. பெட்ரோல் போட்டு முடிஞ்சோடனே லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிட்டு சரி ஏதாவது போயிட்டு சாப்பிடலான்ட்டு நானும் இத்துக்கு வந்துட்டேன். இத்துக்கு வந்தாவே நம்ம சேட்டா கடையை விட்டு எங்கேயுமே போறது கிடையாது. அதுக்கு என்ன காரணம், எல்லா இடத்துலயும் அதிகமா கறக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம சேட்டா மட்டும் தான் பிரஸ் மில்க்ல டீ போட்டு கொடுப்பாரு. அதனாலேயே ஒரு டீயும் ஒரு மெதுவடையும் வாங்கிட்டு நம்ம வண்டிக்கு வந்தாச்சு. இங்க உள்ள காசுக்கு 2 ரூபா வந்துட்டு, அதாவது நம்ம ஒரு காசுக்கு 50 ரூபா வந்துட்டுங்க. வடை நல்லா பொசு பொசுன்னு இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு மேடத்தோட அம்மா வீட்டு பக்கத்துல வண்டியை கொண்டாந்து கடலோரமா போட்டு நானும் அப்படியே உட்காந்துட்டேன். மேடத்தையும் எல்லாரையும் 5 மணிக்கு அழைச்சு கொண்டாந்து விட்டோம். 11 மணிக்கு தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதாங்க எதுக்கு கஷ்டம்னு.